வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் வழிபாடு நிகழ்ச்சியில் ஆண்டவன் சந்நிதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஓர் புராதனமான கோயில், அதுவும் கொழும்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கும் கோயில். இந்த கோயில் ரத்மலானையில் அமைந்திருந்த தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ரத்மலானை சிவன் கோயில். அதாவது இந்த கோயில் பண்டைய காலத்திலே ரத்மலானை ஈஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதை குணாபெந்தி கத்தர்கம தேவாலயம் என்று கூட அழைக்கிறார்கள். இது ரத்மலானிலே அமைந்திருக்கிறது. கடற்கரையின் ஓரத்திலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் அமைந்திருந்த வளாகம் என்பது பண்டைய காலத்திலிருந்து மிகப்பெரிய ஓர் விருட்சத்தின் கீழே அமைந்திருந்த ஒரு கோயிலாக காணப்படுகிறது. இன்றும் கூட இந்த இடத்துக்கு சென்று பார்த்தால் மிக மிக பெரிய ஒரு விருட்சம் ஒன்று, ஒரு மரம் ஒன்று காணப்படுகிறது. இந்த மரம்தான் இந்த கோயிலினுடைய தல விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தினுடைய வயது சுமார் 500 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என்று கூட அங்கே இருக்கும் மக்கள், இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் கூறுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கோயிலும் 500 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு சிவன் கோயிலாக காணப்பட்டிருக்கிறது. கோட்டை ராஜ்யத்தை ஆட்சி செய்த 6ஆம் பராக்கிரம மன்னனின் காலத்துக்கு முற்பட்டதே இந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரத்மலானை பகுதி கூட இந்த கோயிலோடு தொடர்புடைய ஒரு பிரதேசமாக இருந்திருக்கிறது. அதாவது இந்த ரத்மலானை என்ற பெயர் இந்த கோயிலுக்காக சிவப்பு மலர்கள் பல பயிரிடப்பட்டு அந்த சிவப்பு மலர்கள் இந்த கோயிலுக்காக வழங்கப்பட்டதால் இது ரத்துமல் விளைந்த இடம் என்ற வகையிலே ரத்மலானா என்ற பெயர் மருவி இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த இடத்திலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலினுடைய தொன்மையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த கோயிலுக்காக சுமார் 7000 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பகுதியிலே இருந்ததாகவும், இந்த கோயிலினுடைய தீர்த்த குளம் ஒன்று கூட இந்த பகுதியிலே இருந்ததாகவும், அது மட்டுமல்லாது தீர்த்த கிணறு கூட இருந்ததாகவும் இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த 7000 ஏக்கர் நிலப்பகுதி எல்லாமே இப்பொழுது அபகரிக்கப்பட்டு பக்கத்திலே குடியிருப்புகள் உருவாகி மக்கள் இங்கே வந்து குடியிருந்து இப்பொழுது மிக சிறிய சொற்ப அளவே இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய தீர்த்த குளம் இருந்த இடம்தான் இன்று ரத்மலானையிலே இருக்கும் அந்த களஞ்சியமாக இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பகுதியிலே மிகப்பெரிய களஞ்சிய சாலை அமைக்கப்பட்ட பொழுது இந்த தீர்த்த குளம் தூர்க்கப்பட்டு இது நிரப்பப்பட்டு இதன் மீதுதான் இந்த களஞ்சியம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதிலே மிக தொன்மை வாய்ந்த பல விடயங்கள், அதாவது தொல்பொருள் சின்னங்கள் கூட கிடைக்கப்பெற்றிருக்கின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1986ஆம் ஆண்டு இந்த பகுதியை அகழ்ந்த பொழுது இங்கிருந்து இந்த கோயிலினுடைய மிக முக்கிய சின்னமான சிவலிங்கத்தினுடைய ஆவுடையார் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சுமார் 2 அடி விட்டம் கொண்ட இந்த ஆவுடையார் இன்றும் கூட கோயிலே காணப்படுகிறது. இந்த ஆவுடையாருடைய மேற்பகுதியில் இருக்கும் லிங்கம் உடைத்து எரியப்பட்டிருக்கலாம் என்று கூட கூறப்படுகிறது. அதாவது இந்த கோயிலுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது போர்த்துகேயர் அளித்த முதலாவது கோயில் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் 2வது கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது போர்த்துகேயர் இங்கே வந்து இறங்கிய காலம் 1505ஆம் ஆண்டு. அவர்கள் காலி துறைமுகத்திலே வந்து இறங்கி அங்கிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொழும்புக்கு வந்துள்ளார்கள். இந்த காலகட்டத்தில் இங்கிருந்த கோயில்கள் எல்லாவற்றையும் அழித்து அவர்களுடைய தேவாலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த கரையோரங்களிலே அவர்களுடைய கோட்டைகளை கட்டுவதற்காக இந்த கோயிலுடைய கற்களையும் தூண்களையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே 2வது அல்லது 1வது போர்த்துகேயரால் அழிக்கப்பட்ட கோயில் இந்த ரத்மலானை சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இது 1517ஆம் ஆண்டு போர்த்துகேய படைகளினால் அழிக்கப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் உள்ளது. எனவே இந்த கோயில் பகுதியிலே இந்த கட்டிடங்களை கட்டுவதற்காக அகழ்ந்த பொழுது, அதாவது இங்கிருந்த ஒரு கத்தர்கம தேவாலய என்று சொல்லப்படுகிற அந்த கோயிலை பராமரித்து வந்திருக்கார் காமினி பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தர். இவர்தான் பல காலமாக பெருமுயற்சியோடு இந்த கோயிலை பராமரித்து வந்துள்ளார். இது கத்தர்கம தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலை விஸ்தரிக்கும் முகமாக நிலத்தை அகழ்ந்த பொழுதுதான் 1986ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய ஆவுடையார், சிவலிங்கத்துடைய ஆவுடையாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக முக்கியமான சின்னம், மிகப்பெரிய ஓர் நந்தியினுடைய சிலை. இந்த சிலை 3-4 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. இந்த சிலை கூட கண்டெடுத்திருக்கிறார்கள். அவற்றை கூட இப்பொழுது கோயிலே பாதுகாப்பாக வைத்து இப்பொழுது புதிதாக ஒரு சிவன் கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த கோயிலுக்குரிய சின்னங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல தூண்கள், சிற்பங்கள், செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் உடைந்த சிறிய சிறிய தூண்கள், அது மட்டுமல்லாது பீடங்கள், கற்பலகைகள் போன்ற பலவற்றை இந்த பகுதியிலே அகழின் போது கண்டெடுத்துள்ளார்கள். இவை அனைத்தையும் இந்த தற்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தின் சுற்று வட்டாரத்திலே சுற்றளவிலே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரத்மலானை சிவன் கோயிலினுடைய இன்னும் ஒரு பண்டைய சினம் அண்மையிலே கண்டெடுக்கப்பட்டது. இது 1997ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிலை.
இது இந்த கோயில் அருகிலே உள்ள ஒரு வீட்டின் வளவிலே அவர்கள் நிலத்தை அகழ்ந்த பொழுது ஒரு 2.5 அடி உயரமான ஒரு பார்வதியின் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை கூட பண்டைய காலத்தில் இருந்த இந்த சிவன் கோயிலுடைய சிலை என்றுதான் கூறுகிறார்கள். இந்த சிலையை ஆராய்ந்த தொல்பொருள் திணைக்களத்தினர் இது சுமார் 1000 வருடங்களுக்கு முற்பட்ட சிலை என்று கூட கூறுகிறார்கள். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோயிலினுடைய வரலாறு சோழர் காலத்திலே இருந்து தொடங்குகிறது என்று கூட சொல்லலாம். அதாவது சோழர் காலத்திலே இங்கு ரத்மலானிலே ஒரு சிவன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக இங்கு கிடைத்த இந்த பார்வதி சிலை காணப்படுகிறது. ரத்மலானை சிவன் கோயில் பற்றி தொல்பொருள் சின்னங்கள் மட்டுமல்லாது இதற்கு இலக்கிய ஆதாரங்கள் கூட இருக்கின்றன. மிக முக்கியமாக கோட்டை இராச்சிய கால பகுதியிலே எழுதப்பட்ட சலலிகினி சந்தேசம் என்ற நூல் கூட இந்த கோயில் பற்றி கூறுகிறது. அதாவது கோட்டை இராச்சியத்தை ஆட்சி செய்த 6ஆம் பராக்கிரம மன்னன், இந்த மன்னனுடைய மனைவி உலகுடை தேவி. இந்த உலகுடை தேவிக்கு ஓர் ஆண் பிள்ளை வரம் வேண்டி கழனியில் உள்ள விபீஷணன் கோயிலுக்கு பறவையை தூதனுப்புவதாக ஸ்ரீ ராகுலத்தேரர் அவர்கள் புனைந்த அவர் எழுதிய சலலிகினி சந்தேகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தேச நூலிலே தான் பல கோயில்களை தரிசி செல்லும் இந்த பறவையானது ரத்மலானையில் இருக்கும் ஈஸ்வரன் கோயிலை கண்டு அங்கே இருக்கும் ஈஸ்வரனை தரிசித்து அங்கே இருக்கும் தேவார பதிகங்கள், அது மட்டுமல்லாது மந்திர முழக்கங்கள், மணியோசை இவற்றையெல்லாம் கேட்டு அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து அதன் பின்பு அங்கிருந்து கழனியக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ரத்மலானையிலே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருந்தது என்பதற்கு இந்த சலலிகினி சந்தேசம் என்று சொல்லப்படுகின்ற சந்தேச நூல் மிக முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கோயில் பண்டைய காலத்திலே நந்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நந்தி தேவருடைய முக்கியமான கோயிலாக இந்த கோயில் இருப்பதனால் இது நந்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த நந்தீஸ்வரம் என்ற பெயரை பிற்காலத்திலே மருவி அது குணாபந்தி கோவில் என்று உருவாகி இருக்கிறது. அது குணா என்றால் நந்தி என்பதை குறிக்கும். எனவே தான் இது குணாபந்தி கோயில் என்ற பெயரை பெற்றிருக்கிறது என்று கூட ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வகையிலே ரத்மலானை பகுதிக்கு சென்று இந்த கோயில் பற்றிய விடயங்களை ஆராய்ந்து, அது மட்டுமல்லாது இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் முருகன் கோயில் போன்றவற்றையும் ஆராய்ந்து, இங்குள்ள தொல்பொருள் சின்னங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இவை பற்றிய விவரங்களை சேகரித்து அதை வசந்தம் தொலைக்காட்சியில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.